இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திவாகரா அண்ணா யாரடா தேடிட்டு இருக்க? சித்ராவை. சித்ரா எங்க? ஜெயந்தி தான் சொன்னா கீழே இருக்கான்னு, அதான் தேடலான்னு. ஆமாங்க, நானும் காலையில இருந்து சித்ராவை தேடிட்டு தான் இருக்கேன். ஜெயந்தியை கேட்டா அங்க இருக்கா இங்க இருக்கான்னு சொல்றா. அக்கா ஜெயந்தி, ஐயோ காக்கா நிதியில வேலை இருக்கு, இதோ வந்துறேன். நீ மட்டும் தான் சித்ரா பாத்தியா? ஐயோ நானும் ரொம்ப நேரமா சித்ராவை பார்க்கல. அப்படி அவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா? எல்லாரும் ரெடி ஆயிட்டோம்ல, அவ மட்டும் வரல. அப்படி எங்க இருக்கா சொல்லு. ஆஹா, தனித்தனியா எல்லாரையும் சமாளிச்சு நேரத்தை ஓட்டிட்டு இருந்துட்டேன். இப்ப குடும்பமே ஒண்ணு கூடிட்டாங்களே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அம்மா மாரியாத்தா, முப்பாத்தா, காளியாத்தா, என்னை காப்பாத்துமா. ஜெயந்தி, நான் கேட்டுட்டே இருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அடுப்புல பால் வச்சுட்டு அது கொதிக்குது, நான் அப்புறமா வந்து பேசுறேன். என்னங்க மாமா? இல்ல அப்பா வந்திருப்பாருல்ல? ஆமா வந்திருப்பாரு. இப்ப போனா மாட்டிக்குவோமே, தொலைச்சு எடுத்துருவாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப உங்ககிட்ட அப்பா எங்க போனீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவேன்? பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். ஐயோ, அப்படி சொன்னா ரெண்டு பேரும் மாட்டிப்போம். எதுக்கு? ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் போன விஷயம் அப்பாக்கு தெரியாது. நான் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன், நம்ம குடும்பத்துல பொம்பளை பிள்ளைங்க பியூட்டி பார்லர் போனதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. எப்படிடா சித்ரா மட்டும் போறான்னு யோசிச்சா இப்பதான் புரியுது. இன்னைக்கு இருக்கு சிக்குனடி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டா எதையாவது சொல்லி சமாளிச்சிருவேன். ஆனா உன்னை கேட்டா நீ என்ன பண்ணுவ? ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி தரங்க. எதுக்கு? ஐயோ, நீங்க கண்ணை மூடுங்க. மூடியாச்சு. என்னடா அது? என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியல. ஜெயந்தி, ஆளுக்கு சித்ரா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்ல புரிய இல்லையா? மாமா, சித்ரா மாமா, சித்ரா மாமா. ஏண்டா தேடி பார்த்தேன்? தேடினேன். ஏ சித்ரா, காலையில இருந்து எங்கடி போயிருந்த? வீடு முழுக்க தேடிட்டேன், எங்க இருந்த நீ? இல்லம்மா, உடம்புக்கு கொஞ்சம் முடியலம்மா, அதான் தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். நான் சித்தி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஏன் சித்தி, அம்மா கிட்ட சொல்லலையா? கிழிச்சா அவகிட்ட சித்ரா எங்கன்னு கேட்டதுக்கு ஏதோ கதையை அளந்தா. சரி விடுங்க சித்தப்பா, பாவம் அவங்க. சித்ராக்குள்ள இப்படி ஒரு நடிப்பா? சரி சரி, பூஜைக்கு உண்டான வேலையெல்லாம் ஆரம்பிங்க, போங்க. சரி வா.